அனைவருக்கும் வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதி நேராசிரியர்களுக்கும் தாழ்மையான வேண்டுகோள். கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக போராட்டம் பிபிஐ வளாகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் ஒரு சில ஆசிரியர்கள் உதவியிலிருந்து கலந்து கொண்டனர். அவர்களுக்கு பகுதி நேர ஆசிரியர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். களத்துக்கு வராத ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் 19/1/2026 திங்கட்கிழமை கண்டிப்பாக போராட்டத்துக்கு வரணும். சட்டசபை கூட்டுறதுனால இத்தனை நாள் வராமல் இருந்தாலும் பரவாயில்ல, அன்று ஒரு நாள் நம் பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு நம் கோரிக்கைகளை நிறைவேற ஒத்துழைப்பு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது எனக்காக போராட்டம் அல்ல, இது நமக்கான போராட்டம். அத்தனை பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம். நம் கோரிக்கைகளை வென்றெடுக்க இதுதான் மிக சரியான தருணம். இதை விட்டால் இனி என்றும் கிடைக்காது. போராடுவோம், பணி நிரந்தரத்தை பெறுவோம். கண்ணன் சார் இறந்துட்டார். அவருக்கு குடும்பம் ஒன்று இருக்குன்னு அந்த அவர் குடும்பத்துக்கு நம்மளால் முடிந்த உதவியை செய்யணும். அரசாங்கத்தாலேயும் எவ்வளோ உதவி அவர்களுக்கு செய்து கொடுக்க முடியுமோ நம் பகுதி நேர ஆசிரியர்கள் மூலமாக அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்போம். போராட்ட களத்தை சரியாக பயன்படுத்தி வரும் 19/1/2026 திங்கட்கிழமை அனைத்து பகுதி நேர ஆசிரியர்களும் மறக்காமல் போராட்டத்திற்கு கலந்து கொள்ளுமாறு உங்களை பாதம் தொட்டு இருக்கை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.